ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் தமிழா. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2015 ரிலீஸ் ஆன டேக் அலாங் அப்படிங்கிற ஒரு தாய்வானிஸ் அர்பன் லெஜண்ட் மூவியை தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம ஊர்லலாம் கொல்லிவாய் பிசாசு, மோகினி பிசாசு, முனி, ரத்த காட்டேரி அந்த மாதிரி பல கதைகள் உண்டு. அந்த மாதிரி பல வருஷமா தாய்வானிய மக்களுக்கு இடையில மோஜின் அப்படிங்கிற ஒரு அர்பன் லெஜண்ட் கதை பரவிட்டு இருக்கு. அதை ஒரு படமா எடுத்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு பாட்டியை காட்டுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு குட்டி பொண்ணு அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அந்த பாட்டி காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. அதோட இல்லாம பட்டாசும் வெடிக்கிறாங்க. அதுக்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்றேன். அப்ப அந்த போஸ்டரை அந்த பாட்டியோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீ எப்போ வருவேன்ட்டு தெரியல, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், சீக்கிரமா திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் நம்ம ஹீரோவோட பாட்டி. வீட்டுக்கு வந்தவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ நல்லா படுத்து கொரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். அலாரம் அடிக்குது. அந்த சத்தத்தை கூட கேட்காம இவன் தூங்கிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து அந்த அலாரம் ஆஃப் பண்றாங்க. அவனை எழுப்பியும் பாக்குறாங்க. ஆனா கும்பகர்ணம் மாதிரி தூங்கிட்டு இருக்கானே தவிர எழுந்திருக்க மாட்டான். பாட்டியும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அரக்க பறக்க எழுந்துட்டு ஹீரோ வரான். ஏன் பாட்டி என்ன எழுப்ப மாட்டீங்களா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரக்க பறக்க ஆபீஸ்க்கு கிளம்புறான். அப்ப பாட்டி அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்க அவசரமா அந்த சாப்பாடை சாப்பிடுறான். அப்ப பாட்டி அவன்கிட்ட உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இன்னைக்கு டின்னருக்கு கூட்டிட்டு வா, அண்ட் கூடிய சீக்கிரமாவே 2 பேரும் கல்யாணத்தை பண்ற வேலையை பாருங்க அப்படின்ட்டு சொல்ல, எனக்கு சாப்பாடு போதும்னு ஆபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்ப பாட்டியும் அவன் பின்னாடியே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போடா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்குள்ளவே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் பாட்டி மட்டும் தான் வீட்டுல தனியா இருப்பாங்க. அப்ப காட்டுல ஒரு பாட்டி காணாம போனாங்க இல்லையா, அந்த பாட்டியோட குரல் இவங்களுக்கு கேக்குது. அதுவும் இவங்களோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஒருவேளை அவங்க தான் திரும்பி வந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு பாட்டியும் தேடி பாக்குறாங்க. அப்ப அந்த கதவு மட்டும் லேசா அசையுது. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி சேரும் சகதியமா இருக்குது. அதை சரியா பார்க்காம பாட்டியும் அது மேல கால வைக்க வழுக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. வலி தாங்க முடியாம பாட்டியும் தட்டு தடுமாறி எழுந்திருக்கிறப்போ அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களோட தலையை ஏதோ ஒரு கொடூரமான கை வந்து பிடிக்குது. அவங்களோட கண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா இருளடைய ஆரம்பிக்க அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு சிறு புன்னகையோட எஃப்எம்ல பாட்டு கேட்டுட்டே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவனோட சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, எஃப்எம்ல பேசிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் தான். அவ ஒரு எஃப்எம்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளோட குரலை கேட்டுதான் தலைவருக்கு அம்பிட்டு சந்தோஷம். அண்ட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்டா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படிதான் இன்னைக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி யாரோ கிராஸ் ஆகி போற மாதிரி இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா காலையில ஹீரோவோட பாட்டி கொடுத்து அனுப்புன அந்த டிஃபன் பாக்ஸ் மட்டும் இருக்குது. இது எப்படி இங்க வந்துச்சு, ஒருவேளை பாட்டி தான் வந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுத்தியும் முத்தியும் பாக்குறான். பாட்டி அங்க இல்ல. அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தாலும் எடுக்க மாட்டாங்க. சரி வீட்டுக்கு போயிட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளைண்ட் அனுப்பி விட்டுட்டு இவன் ஆபீஸ்க்கு போறான். அப்படியே டைம் கடந்து போகுது. நைட் ஆயிடுச்சு. ஹீரோயினும் அவளோட வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த டோர் தானா ஓபன் ஆகுது. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பதட்டத்தோட அந்த இடத்துல லைட் ஆன் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறா. ஆக்சுவலா அது வேற யாரும் இல்லைங்க, ஹீரோயின் கூட ஒர்க் பண்றவங்களோட பொண்ணு தான். அந்த குட்டி பொண்ணு கிட்ட ஹீரோயினும் செல்லமா பேசிட்டு இருக்கிறப்போ கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வரான். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. போகும்போது ஹீரோ அவகிட்ட பாட்டி இன்னைக்கு உன்னை டின்னருக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இந்த பிளாட் எப்படி இருக்கு, சிட்டிக்கு நடுவுல நல்லா அழகா இருக்குதுல்ல, இந்த பிளாட்டை நான் நமக்காகவும் நம்மளுக்கு பிறக்க போற குழந்தைக்காகவும் தான் வாங்கினேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இங்கதான் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா டக்குன்னு அவ கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஹீரோயினுக்கு கல்யாணம், குழந்தை குட்டி இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. அதனால அவன் இந்த மாதிரி பேசுறப்போ ஹீரோவுக்கு கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் அவளோட உணர்ச்சிக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறான். கட் பண்ணா இப்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி அந்த பாட்டி மண்டையை போட்டுருச்சு அப்படின்ட்டு பார்த்தா இன்னும் உயிரோட தாங்க இருக்குது. அந்த பாட்டி கிட்ட இவனும் போயிட்டு பேச போனா அந்த பாட்டி இந்த மாதிரி நான் வாக்கிங் போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுது. அந்த பாட்டியோட நடவடிக்கையே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. ஹீரோவும் அவங்க தான் மேல கோவமா இருக்கிறாங்க போல, அதனாலதான் அப்படி பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் மட்டும் சாப்பிட போறாங்க. அப்படியே அன்னைக்கு நாள் முடியுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ இன்னும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். அலாரம் அடிச்சு எழுந்து பார்த்தா மணி 8. அப்புறம் என்ன, வழக்கம் போல பாட்டியை கத்திக்கிட்டே இவனும் கிச்சன் ஆண்ட வந்து பார்த்தா பாட்டி அந்த இடத்துல இல்ல. ஆனா இவனுக்கு சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா இது, பாட்டி எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டே ஆபீஸ்க்கு கிளம்புறான். அப்படி போகும்போது முன்னாடி சீன்ல இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டுக்கு நடுவுல ஒரு பாட்டி காணாம போன மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள சுத்தி கும்பல் கூடி இருக்குது. அதை பார்த்த ஹீரோவும் அங்க போயிட்டு பாக்குறப்போ இவ்வளவு நேரம் கம்முன்னு இருந்த அந்த பாட்டி ஹீரோவை பார்த்த உடனே என்ன
மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பேரை சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கும் ஒன்னும் புரியல. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஹீரோவோட ஆபீஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு பூச்சி பறந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அதே டைமுக்கு ஹீரோவுக்கும் ஒரு பார்சல் வந்திருக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா குட்டிஸா ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா வேற யாரும் இல்லைங்க, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாட்டி காணாம போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட கேமரா தான் அது ஹீரோவுக்கு அனுப்பியிருப்பாங்க போல. இப்ப ஹீரோவும் அந்த கேமராவை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஹீரோவோட பாட்டியும் அண்ட் அந்த ஊர்ல இருக்கிற இன்னும் சில வயசானவங்க எல்லாருமே சேர்ந்து பக்கத்துல இருக்கிற மலைக்கு ட்ரெக்கிங் போயிருப்பாங்க போல. அது எல்லாத்தையும் ஒரு கேமரால அந்த காணாம போன பாட்டி ஷூட் பண்ணிருப்பாங்க போல. அந்த வீடியோவை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட முகமே லேசா மாறுது. என்னன்னு பார்த்தா அந்த வீடியோல இந்த ட்ரெக்கிங் போனாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு குட்டி பொண்ணு நடந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அந்த குட்டி பொண்ணோட முகமும் பாத்தீங்கன்னா கோரமா இருக்குது. இதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்துட்டு காய்ச்சி மூச்சுட்டு கத்த ஆரம்பிக்கிறான். என்னடா அது எலி சத்த நாத்தம், ஒருவேளை எவனாவது மெரிக்க கூடாது மெரிச்சிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் காய்ச்சி மூச்சுட்டு கத்திட்டு இருக்கிறப்போ ஹீரோ ஒருவேளை அந்த ஸ்மெல் நம்ம மேல இருந்தா வருதுன்னு சொல்லிட்டு முந்து பாக்குறான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. ஹீரோவும் வீட்டுக்கு கிளம்புறான். அப்படி போறதுக்கு முன்னாடி அந்த காணாம போன பாட்டியோட கேமரா அவங்கிட்ட தான் இருக்குது இல்லையா, அந்த கேமராவை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டியை கூட்டிட்டு இவன் அந்த பாட்டி வீட்டுக்கு போறான். அப்படி போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்குது. என்னடா இது, காலையில தானே அந்த பாட்டியை பார்த்தோம், இப்ப அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள போய் தேடி பாக்குறாங்க. அப்படி போயிட்டு தேடி பாக்குறப்போ டக்குன்னு ஒரு ரேடியோ ஆன் ஆகி ஓட ஆரம்பிக்குது. என்னடா இது, கரண்டே இல்லாத வீட்டுல ரேடியோ மட்டும் எப்படி ஓடுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பீதி கிளம்ப ஆரம்பிக்குது. அப்பன்ட்டு பார்த்து டக்குன்னு அங்க இருக்கிற கதவெல்லாம் டப்பு டப்புன்ட்டு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், வயித்த கலக்கிருச்சு அவங்களுக்கு. அந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு போலாம் அப்படின்ட்டு பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு குட்டி பொண்ணோட சிரிப்பு சத்தம் கேக்குது. அதே சமயம் அங்க இருக்கிற அந்த டோரும் தானா ஓபன் ஆக தப்சா போதுடா சாமின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஹீரோவுக்கு பாவம் நடந்த சம்பவத்துல வாந்தியா வர ஆரம்பிச்சிருது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ, ஹீரோயின், செக்யூரிட்டி இவங்க 3 பேருமே ஹீரோவோட பாட்டி காணாம போறதுக்கு முன்னாடி இருந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஹீரோவோட பாட்டி வீட்டை விட்டு வெளியே போறது கிளீனா தெரியுது. ஆனா அவங்களோட நடபாவனை எல்லாமே வித்தியாசமா இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு என்னோட பாட்டி இந்த மாதிரி நடக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றான். அடுத்த ஃபுட்டேஜ பாக்குறப்போ 3 பேருக்குமே அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா ஹீரோவோட பாட்டி தனியா போலங்க, அந்த குட்டி பொண்ணோட பேய் தான் அவங்கள மயக்கி கூட்டிட்டு போகுது. அண்ட் அது மட்டும் இல்ல, அந்த செக்யூரிட்டி அடுத்த ஃபுட்டேஜ பிளே பண்றாரு. அதுல நேத்து நைட்டு ஹீரோவும் அந்த செக்யூரிட்டியும் அந்த வீட்ல இருந்து பயந்து போய் வெளியே ஓடி வந்த வீடியோ இருக்குது. அப்படி பாக்குறப்ப இவங்களுக்கு இன்னும் அதிர்ச்சி. ஏன்னா நேத்து நைட்டு அந்த குட்டி பொண்ணோட பேய் இவங்க கூட தான் இருந்திருக்குது. இப்ப அடுத்த சீன்ல இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மிஸ்ஸிங் போஸ்டர் எடுத்துட்டு அந்த இடத்துல ஹீரோவோட பாட்டியோட மிஸ்ஸிங் போஸ்டரை ஒட்டுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பட்டாசு வெடிக்கிறாங்க. இப்படி பட்டாசு வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பேய்க்கு பட்டாசு அப்படின்னா ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்ல, காணாம போனவங்க அந்த பட்டாசு சத்தத்தை கேட்டு திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. சோ அதனால இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு அலாரம் அடிக்குது. ஆனா அது கூட தெரியாம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அப்ப ஹீரோவோட பாட்டி அந்த அலாரம் வந்து ஆஃப் பண்றாங்க. யாரோ அலாரம் ஆஃப் பண்ணதை உணர்ந்து ஹீரோ தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான். அப்ப அவனோட பாட்டியோட குரல் கேக்குது. அப்படியே கிச்சனாட வந்து பார்த்தா அவனோட கடந்த காலம் அப்படியே அவனுக்கு விஷுவலா வருது. அதுல ஹீரோவோட பாட்டி சின்ன வயசா இருக்கிற ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க. அதை பாக்குறப்ப ஹீரோக்கு கண்ணே கலங்கிருது. ஏன்னா அப்பா அம்மா இல்லாத ஹீரோவை சின்ன வயசுல இருந்தே அவங்க தான் பாதுகாப்பா வளர்த்து இருப்பாங்க. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தமும் அந்த பாட்டி மட்டும்தான். அப்படியாப்பட்டவங்க காணாம போயிட்டா ஹீரோவோட மனநலமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவனையும் அறியாம அவனோட பாட்டி கிட்ட போக போறான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கவும் சுய நினைவுக்கு வந்தவன் அந்த இடத்துல போயிட்டு பாக்குறான். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்ப மறுபடியும் கிச்சனாண்ட இருந்து ஹீரோவோட பாட்டி குரல் கேட்கும். அதனால இவன் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா கிச்சனுக்கு போற வழி எல்லாமே சேரும் சகதியுமா இருக்குது. அதெல்லாத்தையும் தாண்டி கிச்சனாண்ட வந்து பார்த்தா அங்க யாரும் இல்ல. அப்ப டேபிளுக்கு அடியில குனிஞ்சு போய் பாக்குறான். அதுல நான் எப்பவும் உங்க கூட தான் பாட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசா இருந்தப்போ ஹீரோ எழுதியிருப்பான். அந்த வார்த்தைகளை அவன் படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சத்தம். என்னன்ட்டு ஹீரோவும் திரும்பி பார்த்தா கொய்யால அந்த பேய் இவனுக்கு முன்னாடி இருக்குதுங்க. அதை அப்படியே இவனை பிடிச்சி அட்டாக் பண்ண அவனோட கண் எல்லாமே இருளடைய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், ஹீரோவோட சொல்லி முடிஞ்சிரா அப்படின்ட்டு பார்த்தா இதெல்லாமே ஒரு கனவு. தூக்கத்துல இருந்து எழுந்த ஹீரோக்கு கிச்சன்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்ட்டு இவனும் போயிட்டு பார்த்தா காணாம போன பாட்டி அந்த இடத்துல சமைச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோவும் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறான். எங்க பாட்டி போனீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்துட்டு இருக்கும் போது அந்த பாட்டி ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. சின்ன பையன் மாதிரி அழாதரா, ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டிருப்ப. அப்புறம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் என்னவோ சொன்னல, அந்த பொண்ணையும்
கூட்டிட்டு வா, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நைட்டு ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எதையோ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அவனோட முகமே ஒரு மாதிரி வாட்டமா இருக்குது. அதனால என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து அவங்க கிட்ட விசாரிச்சா, பாட்டி இன்னைக்கு ஒன்னு டின்னருக்கு கூப்பிட்டாங்க, என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறான். அதனால ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரி சரி நான் கண்டிப்பா வீட்டுக்கு வரேன், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு போலாம் அப்படின்ட்டு சொல்லி அவனை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறா. ஒரு இடத்துல அவனை வெயிட் பண்ண சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போறா. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இவளும் பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல காணோம். இவன் எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடம் முழுக்க தேடி பாக்குறா. பார்த்தா சில்ட்ரன்ஸ் வார்டாண்ட நின்னு எதையோ வெறிக்க பாத்துட்டு இருக்கிறான். இங்க என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்கும்போது, உனக்கு ஏன் குழந்தைங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது, என்ன கல்யாணம் பண்ணவும் உனக்கு விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கிறப்போ ஹீரோயினால இதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. இவங்க பேசுற சத்தம் கேட்டு அந்த ரூம்ல இருக்கிற குழந்தைங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோயினும் சரி இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம், முதல்ல அவ டாக்டரை போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டா, நான் வீட்டுக்கு போறேன், பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பேச்ச கேட்காம அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவளும் காட்டு கத்துனாலும் அவன் கண்டுக்காம போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறா. அதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி வழியா பார்த்தா அந்த அறையே காலியா இருக்குதுங்க. அப்புறம் எப்படி குழந்தைங்க சத்தம் கேட்டு இருக்கும்? நடக்கிற எல்லாமே மர்மமா இருக்குது. கட் பண்ணா இப்ப 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் உள்ள போறான், அதுக்கு அடுத்துதான் ஹீரோயின் வரா. அப்படி அவ வந்ததுக்கு அப்புறம் பாருங்க கொய்யால அந்த பேய் மேல உட்காந்துட்டு இருக்குது. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ கிச்சன்ல போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் பின்னாடியே பாட்டி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஹீரோயின் வந்து பார்த்தா கருமா அவன் வண்டு பூச்சி புழு அப்படின்ட்டு எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்கிறான். இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு வொமட்டிங்னு வந்துருது. ரொம்பவும் பயந்து போயிடுறா. அதனால வெளியே ஓடி வந்து அங்க இருக்கிற செக்யூரிட்டி தாத்தாவை கூட்டிட்டு வந்து காட்டுறா. அவர் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஹீரோவும் இல்ல, அண்ட் அவன் சாப்பிட்டதுக்கான எந்த அடையாளமும் இல்ல. அது சரி அந்த பாட்டி எங்கடா போச்சு அப்படின்ட்டு பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோட்ல அது பாட்டு நடந்து போயிட்டு இருக்குது. அப்ப அந்த வழியா போற போலீஸ்காரங்க அந்த பாட்டியை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவை காணுன்னு சொல்லிட்டு அவனோட ஆபீஸ்க்கெல்லாம் போயிட்டு தேடி பாக்குறா. அப்ப அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறா. அங்க போயிட்டு பார்த்தா பாட்டி அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே நான் தெரியாம என்னோட பேரனோட பேரை சொல்லிட்டேன், அவனை போயிட்டு காப்பாத்து காப்பாத்து அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு வாமிட் பண்ணிடுறாங்க. அப்பதான் அந்த செக்யூரிட்டி தாத்தா சொல்றாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மோஜின் பேய் தான். அந்த மலைக்கு மேல இருக்கிற அந்த காட்டு பகுதியில தான் அந்த பேய் வாழ்ந்துட்டு இருக்குது. முதல்ல ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அந்த பாட்டி காணாம போனாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட பாட்டி காணாம போனாங்க. இப்ப ஹீரோவும் காணாம போயிருக்கிறான். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட ஹீரோயினும் அந்த மலையை பத்தி இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்றா. அப்படி ரிசர்ச் பண்ணி பார்த்தப்பதான் ஹீரோயினுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அந்த மலைக்காட்டுல பல பேர் காணாம போயிருக்கிறாங்க. அப்படி காணாம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த மலைக்காட்டுல மோஜின் அப்படிங்கிற ஒரு பேய் இருக்குதான். அது என்ன பண்ணுனா மனுஷங்களை வசியம் பண்ணி ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டு பகுதிக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரோட பேரை சொல்ல வைக்குமா. அப்படி சொல்லிட்டா அவங்க மூலமா அடுத்த ஆள் அந்த பேய் பின்தொடர ஆரம்பிக்கும். இது அப்படியே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நடந்துகிட்டே இருக்குமா. அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்க அந்த இன்டர்வியூல சில வழிகளை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா அந்த பேய்க்கு பட்டாசு வெளிச்சம் அப்படின்னா ஆகாதான். ஒருவேளை அது உங்களை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா பட்டாசோ இல்ல வெளிச்சத்தையோ காட்டி அந்த பேயை பயமுறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கிற அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த செக்யூரிட்டி தாத்தாவை காட்டுறாங்க. அவர் பாட்டுனா அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஜன்னல் தானா ஓபன் ஆகுது. சோ அடுத்த பலி நம்ம மொட்டை தாத்தா தான் அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு. வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு தாத்தாவும் டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருந்தா தக்காளி தவளை மாதிரி அந்த பேய் தாவி தாவி போயிட்டு இருக்குது. உடனே பட்டாசு எடுத்து பத்த வைக்கலாம்னு சொல்லிட்டு தாத்தாவும் பத்த வைக்க முயற்சி பண்ண சடனா அந்த பேய் வந்து அவரை பயமுறுத்திருது. இப்பதான் அந்த பேயோட உருவத்தை காட்டுறாங்க. அப்படியே அந்த தாத்தாவை வந்து அட்டாக் பண்ண தாத்தாவோட சோலி முடிஞ்சு. கட் பண்ணா இந்த பக்கம் டாக்டர் பாட்டியோட ரிப்போர்ட்டை ஹீரோயின் கிட்ட கொடுக்கறாங்க. கூடவே ஒரு பூச்சி அவ கையில கொடுத்துட்டு அவங்களோட வயித்துல இந்த பூச்சி இருந்துச்சு. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூச்சியோட இனம் அழிஞ்சு போச்சு. ஆனா இன்னுமா அது எப்படி உயிரோட இருக்கு அப்படின்ட்டு தான் தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அதை கொடுத்துட்டு போறாரு. அதனால இவளும் நெட்ல அந்த பூச்சியை பத்தி ரிசர்ச் பண்றா. அப்பதான் அந்த பூச்சியோட முகமும் அந்த பேயோட முகமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவளோட லேப்டாப்பும் கேமராவும் தானா ஆன் ஆகுது. அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயினும் எழுந்து பார்த்தா அவளோட பெட் முழுக்க ஒரே ரத்தமா இருக்குது. பயந்து போன ஹீரோயின் ஆப்போசிட்ல பார்த்தா அந்த மோஜின் பேய் உட்காந்துட்டு இருக்குது. அதை பார்த்து இவ ரொம்ப பயந்து போயிடுறா. அப்ப டக்குன்னு அந்த பேய் காணாம போயிடுது. அது எங்க போச்சுன்னு சொல்லிட்டு இவளும் சுத்தியும் முத்தியும் பாக்குறப்போ பார்த்தா இதெல்லாம் ஒரு கனவு.
அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அப்ப அந்த பாட்டி காணாம போன தன்னோட பேரனை பத்தியே நினைச்சு புலம்பிட்டு இருக்குது. அதனால ஹீரோயினும் அந்த பாட்டியை சமாதானப்படுத்திட்டு வெளியே இருக்கிற செக்யூரிட்டி தாத்தா கிட்ட பாட்டியை கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறா. அப்ப பாருங்க, அந்த செக்யூரிட்டி தாத்தாவோட நடவடிக்கை எல்லாம் வினோதமா இருக்குது. ஏன்னா இப்ப அந்த தாத்தா அந்த பேயோட வசியத்துல இருக்கிறாரு. அப்படியே டைம் கடந்து போகுது. நைட்டு ஹீரோயினும் அவளோட வேலையை முடிச்சுட்டு ரெக்கார்டிங் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது சடனா ஒரு குட்டி கருப்பு உருவம் அந்த ரெக்கார்டிங் ரூம்குள்ள ஓடுற மாதிரி இருக்குது. ஒருவேளை முன்னாடி சீன்ல பார்த்த அந்த கொலிகோட குட்டி பொண்ணாதான் இருப்பாளோன்னு சொல்லிட்டு பாப்பா அங்க என்ன பண்ற அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டா, ஆண்டி பாய்ன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அந்த பக்கம் அவங்க அம்மா கூட போகுது. அந்த குட்டி பொண்ணு அங்க போறா. அப்ப இந்த ரூம்குள்ள போனா அந்த கருப்பு உருவம் யாரோடதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த ரெக்கார்டிங் ரூம்குள்ள பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்ப சடனா அங்க இருக்கிற டெலிபோனுக்கு போன் கால் வருது. ஆனா அந்த சத்தம் ஹீரோயினுக்கு மட்டும் தான் கேக்குதே தவிர அங்க இருக்கிற மத்த யாருக்குமே கேக்குற மாதிரி தெரியல. குழப்பத்தோட ஹீரோயினும் அந்த போன் அட்டன் பண்றா. அப்ப அந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க சொல்ற அட்ரஸ மட்டும் நோட் பண்ணிக்கிறா. அதே டைமுக்கு போலீஸ் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு போன் வருது. அடிச்சு புடிச்சு அந்த இடத்துல போயிட்டு பார்த்தா மறுபடியும் அந்த பாட்டி காணாம போயிட்டு இருக்காங்க. போலீஸும் அந்த செக்யூரிட்டி தாத்தா கிட்ட விசாரிச்சு பார்த்தா அந்த பாட்டி தன்னோட பேரனை தேடி போயிருக்கிறதா அந்த தாத்தா மறுபடியும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயினும் அந்த பாட்டி எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க கண்டிப்பா அந்த மலைக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றா. அந்த போலீஸ்காரங்க நீங்க யாரு அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு இவளும் அவங்க என்னோட பாட்டி தான், என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் தேடி பாருங்களேன் அப்படின்ட்டு சொல்ல சரின்ட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோயினும் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறா. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதனால ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு ட்ரக்கிங்க்கு தேவையான பொருட்கள் எடுக்க போறா. அப்ப ஹீரோவோட ரூம்ல போயிட்டு பாக்குறப்போ அந்த ரூம் முழுக்க ஹீரோயினோட போட்டோஸா இருக்குது. அதுல ஒரே ஒரு போட்டோ மட்டும் ஹீரோயினை அட்ராக்ட் பண்ணுது. அந்த போட்டோவை எடுத்து பாக்குறா. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ அது. அந்த போட்டோக்கு பின்னாடி ஹீரோ என்னவோ எழுதியிருக்கான் போல. என்னன்ட்டு படிச்சு பார்த்தா இன்னும் 5 வருஷத்துல நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு எழுதியிருக்கான். சோ இதுல இருந்தே ஹீரோயினை எவ்வளவு லவ் பண்றான் அப்படின்ட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை படிச்ச உடனே ஹீரோயினோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த ரெஸ்கியூ டீம் கூட போறா. அப்படி போகும்போது அவங்க ஹீரோயின் கிட்ட சில பொருட்களை கொடுக்குறாங்க. அதுல விசில், சிகப்பு துணி, எமர்ஜென்சி பிளார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பயன்படுத்துற பொருட்களை கொடுக்குறாங்க. இவங்க அந்த மலை கிட்ட ரீச் ஆனதும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்களோட தேடுதல் பணியை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சில மணி நேரங்கள் கடந்து போகுது. அப்ப திடீர்னு ஹீரோயினுக்கு அந்த குட்டி சாத்தம் இருக்கிற மாதிரி தெரியவும் கண்ணை கசக்கிட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த குட்டி சாத்தம் இல்லைங்க, ஹீரோவோட பாட்டி மயங்கி போய் கிடக்குறாங்க. அவங்கள பார்த்த ஹீரோயினும் ரெஸ்கியூ டீம் கிட்ட சொல்றா. அவங்களும் உடனே ஓடி போயிட்டு பாட்டியை காப்பாத்துறாங்க. அவங்கள எழுப்புனா அரைமயக்கத்துல இருக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்து நீ இங்க இருந்து போயிடு, அவளோட அடுத்த குறி நீதான், இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுது. ஆனா அவங்க சொல்ற எதையும் ஹீரோயினால சரியா கேட்க முடியல. ரெஸ்கியூ டீமும் பாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் அதோட அவங்களோட தேடுதல் பணியை நிறுத்தாம ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக தொடர ஆரம்பிக்கிறாங்க. அது காட்டு பகுதி அப்படிங்கறதுனால சீக்கிரமாவே இருட்டாக ஆரம்பிக்குது. அதனால அங்கேயே ஒரு நல்ல இடமா பார்த்து கேம்ப் போடுறாங்க. அப்பதான் அந்த ரெஸ்கியூ டீமோட லீடர் ஹீரோயினை பார்த்து, ஆமா இத பத்தி உன்கிட்ட முன்னாடியே நான் கேட்கணும்னு நினைச்சேன், உன்னோட பாய் ஃப்ரெண்டும் அவனோட பாட்டியும் இந்த மலையில தான் இருப்பாங்கன்ட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேட்டா, நான் ஆபீஸ்ல இருக்கும்போது ரிட்டையர் ஆன மவுண்டன் கைடு ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி உன்னோட பாய் ஃப்ரெண்ட பாக்கணும்னா நான் சொல்ற மலைக்கு போ அப்படின்ட்டு சொன்னாரு, அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றா. அண்ட் அவரோட பேரு கூட வாங்கன்ட்டு சொன்னாரு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல இத கேட்டு அங்க இருக்கிறவங்க அவ என்னமோ ஜோக் சொன்ன மாதிரி சிரிக்கிறாங்க. என்னன்ட்டு பார்த்தா, நீ சொன்ன அந்த மவுண்டன் கைட பத்தி எங்களுக்கும் தெரியும், ஆனா அவர் இறந்து போயிட்டு பல வருஷம் ஆச்சு, அப்படி இருக்கும்போது இறந்து போன ஒருத்தர் உனக்கு எப்படி கால் பண்ணி சொல்லி இருக்க முடியும்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இதனால ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவித குழப்பத்தோடவே அன்னைக்கு நைட்டு கடந்து போகுது. அடுத்த நாள் காலையில மீண்டும் இவங்களோட தேடுதல் பணியை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க போகும்போது ஒரு இடத்துல பாதை 3ஆ பிரியுது. அதனால 3 குழுவா பிரிஞ்சு போறாங்க. அப்படி இவங்க போகும்போது ஹீரோயினுக்கு கால் ரொம்ப வலிக்கும் போல. அதனால கொஞ்சம் மெதுவா நடந்து போயிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா இவளுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தா யாரையுமே காணோம். அதனால ஓடி போய் தேடி பாக்குறா. ஆனா எந்த பக்கம் போனாலும் அவ திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கா. சொல்ல போனா அவ தொலைஞ்சு போயிட்டா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க போய் தேடி பார்த்தாலும் அவங்கள இவளால கண்டுபிடிக்க முடியல. அது காட்டு பகுதி அப்படிங்கறதுனால ரொம்ப சீக்கிரமாவே இருட்டாக ஆரம்பிக்குது. கையில ஒரு டார்ச் லைட்டோட அந்த இருண்ட காட்டுக்குள்ள இருக்கிறா. ரொம்ப நேரம் சாப்பிடாததுனால பசி வேற. அதனால அவளோட பேக்ல இருக்கிற பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்ட்டு ஃபிளார் ஆன் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தா கொய்யால ராட்சத சைஸ்ல அந்த பேய் பூச்சி இருக்குதுங்க. அதை பார்த்துட்டு இவ தப்பிக்க முயற்சி பண்றா. ஆனா டக்குன்னு அதுக்குள்ள இருந்து குட்டி குட்டி பேய் பூச்சிங்க வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணிடுது. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. சுத்தியும் முத்தியும் பார்த்தா ஒவ்வொரு மரத்துக்குள்ளயும் மனுஷங்களோட பிணம் இருக்குது. அதை பார்த்து
பயந்து போய் அவன் அந்த இடத்த விட்டு ஓட முயற்சி பண்றப்பதான் அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான பிணங்கள் இருக்கிறத பாக்குறா. அண்ட் அது மட்டும் இல்ல, அவளை யாரோ ஒருத்தங்க அம்மா அம்மான்ட்டு கூப்பிடுறாங்க. அந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்ட்டு பார்த்தா ஹீரோயின் இப்ப கர்ப்பமா இருக்கிறா. உடனே அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்தா இப்ப பிறந்த குழந்தை மாதிரியே இல்லங்க, 5 வயசு குழந்தை மாதிரி இருக்குது. அது ஹீரோயினை பார்த்து, என்ன ஏமா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் உனக்கு வேணாமா அப்படிங்கிற மாதிரி அது கேட்க, அதை கேட்ட ஹீரோயினால தாங்கிக்க முடியல. அவளோட தாய் பாசத்தால அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. கண்ணை திறந்து பார்த்தா இப்ப ஹீரோயின் ஒரு பிளாட்ல படுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோவும் இருக்கிறான். அவனை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்திட்டு சாப்பிட கூப்பிடுறான். அப்ப ஹீரோயின் பாட்டி எங்கடா அப்படின்ட்டு கூப்பிட்டா, நீ முதல்ல சாப்பிடு, பாட்டியை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றான். அதெல்லாம் முடியாது, பாட்டி எங்க இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, பாட்டியை நான் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் அவங்க இருந்த வீடையும் வித்துட்டு நம்மளுக்காக ஒரு புது பிளாட்டை வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல, அவன் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா ஹீரோக்கு அவனோட பாட்டி அப்படின்னு அம்புட்டு உசுறு. ஹீரோயினை அவன் எவ்வளவு லவ் பண்றானோ அதே அளவுக்கான பாசம் அவனோட பாட்டி மேலயும் இருக்குது. அப்பேற்பட்டவன் கண்டிப்பா அவனோட பாட்டியை முதியோர் இல்லத்துல சேர்த்து விட மாட்டான் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினா அந்த வீட்டை விட்டு வெளியே போக பார்த்தா ஹீரோ அவளை விட மாட்டான். அவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்க ஹீரோயின் முயற்சி பண்றப்போ டக்குன்னு ஹீரோ பேயா மாதிரி ஹீரோயின் அட்டாக் பண்ண வர, சுதாரிச்சுக்கிட்ட ஹீரோயினும் அவ கையில இருக்கிற அந்த பிளாரை பத்த வைக்கிறா. அதை பத்த வச்ச உடனே அந்த பேயோட இல்யூஷனுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறா. பிளாரை பார்த்த உடனே அந்த பேயும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுது. அப்ப அந்த இடத்துல மரத்துக்குள்ள நிறைய பிணங்கள் இருந்துச்சு இல்லையா, அந்த பிணங்கள் எல்லாமே மோஜின் பேயா மாதிரி ஹீரோயினை அட்டாக் பண்ண பாக்குது. அப்பதான் ஒரு இடத்துல ஹீரோ மரத்துக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கிறத பாக்குறா. நல்ல வேலையா அவனுக்கு ஒண்ணு ஆகலங்க, உயிரோட தான் இருக்கிறான். ஹீரோயினும் அந்த பிளாரை பயன்படுத்தி அங்க இருக்கிற பேய்கள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோவையும் காப்பாத்திட்டு இவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஆனா அதுக்குள்ளவே அந்த இடத்துக்கு உண்மையான மோஜின் பேய் வந்துடுச்சு. இவங்க 2 பேத்தையும் கீழே தள்ளிட்டு அந்த பேய் ஹீரோயினை அட்டாக் பண்ண போகுது. இப்பதாங்க அந்த பேயோட சுயரூபத்தை காட்டுறாங்க. ஹீரோயினோட கழுத்தை நெருக்கி அவளை கொல்ல பாக்குது. சாவோட விளிம்புல இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ கூட இருந்த சில அழகான நினைவுகள் எல்லாமே அவளோட கண் முன்ன வந்து போகுது. அவ்வளவுதான், ஹீரோயின் சாக போறா, அவளோட சோலி முடிஞ்சிரா அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறப்போ அவளோட பாக்கெட்ல இருக்கிற பிளார் எடுத்து அந்த பேயோட மூஞ்சில அடிச்சிடறா. அந்த வெளிச்சம் தாங்க முடியாம அந்த பேய் பயந்து போயிடுது. அண்ட் அதே டைமுக்கு ஒரு பிளார் கன் எடுத்து வானத்தை நோக்கி சுட அந்த பிரகாசமான வெளிச்சம் பட்ட உடனே அந்த பேய் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுது. இந்த வெளிச்சத்தை பார்த்து ரெஸ்கியூ டீமா அங்க வந்து இவங்களை காப்பாத்திடுறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா சில மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப குடும்பத்தோட ஒன்னா இருக்கிறாங்க. ஹீரோயின் அவளுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. சில மாசங்கள் கடந்து போகுது. இப்ப ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறா. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கிற அந்த ஃபேமிலிக்குள்ள மறுபடியும் அந்த மோஜின் பூச்சி வர்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இன்னும் 2 பார்ட் இருக்கு. கண்டிப்பா அந்த படத்தையும் நான் ரிவ்யூ பண்றேன். படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா என்ன படத்தை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.